நீங்க யாராச்சும் ஒருத்தரை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்பவே ஒரு இன்டென்ஸான ஒரு கனெக்ஷனை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? யூ ஆர் மென்ட் டு பி அப்படிங்கிற மாதிரி, இந்த யூனிவர்ஸே உங்களை சேர்த்து வைக்குது அப்படிங்கிற மாதிரி, அந்த பர்டிகுலர் பர்சன் தான் உங்களோட சோல்மேட் அப்படிங்கிற பாக்குற பொண்ணுங்களாம் என் சோல்மேட்டா தான் இருக்கும்னு தோணுது. அப்ப எப்படி எனக்கு பார்த்த ஒரு பொண்ணு மட்டும் தோணும்? மாதிரி எல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு ஒரு ஆன்சியன்ட் லெஜெண்ட் இருக்கு, த ரெட் ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபேட். இது ஒரு ஈஸ்ட் ஏஷியன் மித்தாலஜி. இது என்ன சொல்ல வருதுன்னா, நீங்களும் உங்களோட சோல்மேட்டும் பிறந்ததுல இருந்தே ஒரு இன்விசிபிளான சிவப்பு கலர் நூல்னால கனெக்ட் ஆயிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஓகே, எனக்காக எங்கேயோ ஒருத்தி இருக்கா, எங்க இருக்கான்னு தான் தெரியல. எங்கேயானு இருந்தேன்னா வாடி சீருமா சொல்ல வருது. நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம், அவங்க எங்க வேணாலும் இருக்கலாம், ரெண்டு பேரும் என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம், பட் ஒரு நாள் ரெண்டு பேரும் பாத்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பாக்கலையே பாக்கலையே. இந்த ரெட் ஸ்ட்ரிங் தியரியை வந்துட்டு ஜஸ்ட் ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டுமே இவங்க லிமிட் பண்ணல. பொதுவா நீங்க பார்க்கக்கூடிய ஆட்களே வந்துட்டு இந்த ரெட் ஸ்ட்ரிங் தியரியில வருவாங்க. பேசிக்கா என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க பார்க்க வேண்டிய ஆளை பார்க்க வேண்டிய டைம்ல பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருது. நான் இதை நம்பர்னான்னு கேட்டீங்கன்னா மேபி இருக்கலாம். இதை யோசிச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா ஜாலியா இருக்குது. இதை நினைச்சுக்கிட்டே வந்துட்டு யூனிவர்ஸ் நம்மளுக்காக பாதை போட்டு கொடுக்கும், நம்ம ஜம்மு உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம்னா ஒன்னும் நடக்காது. நீங்க ஒர்க்கே பண்ணாம உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்காதப்போ இது நம்மளுக்குன்னு இல்ல போல, கடவுள் நம்மளுக்கு இதை கொடுக்கல போல அப்படின்னு நினைச்சா வந்துட்டு அது முட்டாள்தனம். அதே மாதிரி நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல எஃபோர்ட் போடாம விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா மேபி இட்ஸ் நாட் மென்ட் டு பி போல, we are not meant to be அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றது வந்துட்டு லூஸ் தனமான விஷயம் தான். யூனிவர்ஸ் மேபி உங்களுக்கு ஒரு விஷயத்தை கையில தூக்கி தரலாம், பட் அதுக்கு நீங்க எஃபோர்ட்ஸ் போடணும். இந்த ரெட் ஸ்ட்ரிங் தியரியில எனக்கு எஃபோர்ட்ஸ் மேட்டர். நான் போட்டேனே நிறைய கேள்விகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை இந்த இன்விசிபிளா இருக்கக்கூடிய ரெட் ஸ்ட்ரிங் வந்துட்டு விசிபிளா எல்லார் கண்ணுக்கு தெரியுதுன்னு வைங்களேன், நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஈஸியா இருக்கும். நேரா போய் அவட்ட அம்மா ஐ லவ் யூ அப்படின்றாங்க. அண்ட் ஒருவேளை உங்க ரெட் ஸ்ட்ரிங்க்கு வந்துட்டு கல்யாணம் ஆயிருச்சுன்னா வாட் ஆர் யூ கோனா டு? சோ இப்போ சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தூத்த மூடியா ஏன் நீ இப்படி பேசுறேன்?